ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேதாந்தா லிமிடெட் ஷேரை பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் வந்து ரூ. 672. புக் வேல்யூ வந்து 103 இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து 38.5% கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,62,000 கோடி. ஆறு ஸ்டாக்கோட பி 23.9. கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க 6.47% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ், ஆயில் அண்ட் கேஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் அண்ட் ப்ராசஸிங் பிஸ்னஸில் இருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல் ஆஃப் ஜிங்க், லெட், சில்வர், காப்பர், அலுமினியம், இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, நமீபியா, அயர்லாந்து, யுஏஇ போன்ற கண்ட்ரீஸில் இருக்காங்க. இந்த ஷேரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஏப்ரல் மாதம் போல் 376 ரூபா இருந்தது. ஆல்மோஸ்ட் டபுள் ஆகிருக்கு. இப்போவுமே ஒரு சின்ன கரெக்ஷனில் கிடைக்குது. ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்லேயும் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 243% கொடுக்குறாங்க. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸில் தான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து ஒரு 23,000 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொஞ்சம் இறக்கங்கள் கொடுத்தது. அதுக்கப்புறம் 6,800 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 3,000 கோடியிலேருந்து இன்க்ரீஸ் ஆகி 7,800 கோடி பக்கம் வந்திருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 20,000 கோடி பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. பேலன்ஸ் ஷீட்டில் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 56% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 12% இருக்குது. கவர்மெண்ட்டு கிட்டக்க 0.06% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 14 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பக்கம் இன்க்ரீஸ் ஆகி லாஸ்ட்டு 1 இயராக மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக டிவிடெண்ட் கொடுக்குறவங்க இங்கே இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2023 அது மாதிரி எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். ரீசெண்ட் டேஸ் டேட்டா அந்த மாதிரி எடுத்தோம்னா பாருங்கள், ₹12.50, ₹20.50, ₹18.50, அப்புறம் ₹11 அது மாதிரி கொடுத்துருக்காங்க. 2024 ஒரு 4 தடவை கொடுத்துருக்காங்க டிவிடெண்ட்டு. ₹11, ₹4, ₹20, ₹8.50 கொடுத்துருக்காங்க. 2025லையும் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கொடுத்தப்போ நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. மார்ச்சில் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா 18th மார்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரிம் டிவிடெண்ட் கொடுப்போம்னு சொல்லிட்டு. 27th மார்ச் வந்து எக்ஸ் டிவிடெண்ட் டேட்டு. கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல டிவிடெண்ட் கொடுப்பாங்க. க்ரோத் அண்ட் டிவிடெண்ட்காக கன்சிடர் பண்ணணுன்னா வேதாந்தா ஷேர் கன்சிடர் பண்ண முடியும். இறக்கங்கள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுங்கள். ஒரு நல்ல கரெக்ஷன் வந்துன்னா கொஞ்சம் பல்க் குவான்டிட்டிஸ் கன்சிடர் பண்ணலாம். லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக் வேதாந்தா. ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு வேதாந்தா ஷேரை கன்சிடர் பண்ணுங்கள். எப்போவுமே உங்களோட போர்ட்ஃபோலியோவில் டிவிடெண்ட் ஸ்டாக்ஸுக்கும் கொஞ்சம் இடம் கொடுங்க. அப்போ தான் டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோவில் உங்களுக்கு க்ரோத்தும் இருக்கும், டிவிடெண்ட்டும் கிடைக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லா வீடியோஸும் பாருங்கள்.